ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி மசூர் தால் மாங்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. 1 கப்பு மசூர் தால் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் எடுத்து பார்க்குறேன். நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் கடுகு சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 8 பல்லு பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு சீரகம் வெடிச்ச பின்னே இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் கலர் மாறினோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதக்கிடுச்சு. இப்போ வந்து 3 தக்காளி போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியாக போட்டு அதுவுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளிலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசால், வறுத்த சீரகப்பொடி, உப்புத்தூள் எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கான எல்லா மசாலும் போட்டாச்சு. இந்தளவு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மாங்காவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி ஒரு கொஜ்ஜு மாதிரி வரணும். இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டு அதுவுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மாங்காய் போட்டு செய்யும்போது டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு பருப்புக்கு நான் ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ பருப்பெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சரியாக போச்சான்னு பார்த்துக்கலாம். எனக்கு எல்லாமே சரியாக போச்சு. கருவேப்பிலை 2 கொத்து போட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் வச்சிடுறேன். 2 விசில் வச்சு ப்ரெஷர் அடங்கின அப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. பக்கத்துலேயே நான் குதிரைவாலி அரிசி சாதம் வச்சுருக்கேன். அதுவுமே நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது கிரேவி. இல்லை நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா சூடு பண்ண சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி இலை போட்டு சுடு தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க வச்சு சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம பச்சை தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நீத்து போன மாதிரி இருக்கும். சுடு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது தோலோடு இருக்கனால கொஞ்சமாக சாப்பிட்டாவே நம்மளுக்கு வயிறு ஃபில்லான மாதிரி இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.